உங்க குழந்தைங்க அதிகமா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரியான நடக்கும். இந்த குழந்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டடா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அவங்க அம்மா வந்து அவனை அடிச்சு ஏன் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்க, போய் படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில இருக்கிற மொபைல் ஃபோனை வந்து வலுக்கட்டாயமா வாங்கிக்கிறாங்க. அவனும் போய் புத்தகத்தை எடுத்துட்டு வந்து படிக்கிற மாதிரி நடிக்கிறான். ஆனா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணல அப்படின்ற கோவத்தால அவன் அந்த புத்தகத்தையே வந்து குத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு வெளியே போறான். திரும்பி வந்து பக்கத்துல இருந்த பேட் எடுத்து அவங்க அம்மா மண்டையிலேயே வந்து அடிக்கிறான். அடிச்சுட்டு அங்க இருக்கிற மொபைல் போனை எடுத்துட்டு அங்க எதுவுமே நடக்காத மாதிரி மொபைல் போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். குழந்தைங்க இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா மொபைல் போன்ல இருக்கக்கூடிய ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ். இந்த ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் வந்து குழந்தைங்களோட ரிவார்ட் சிஸ்டமை ட்ரிகர் பண்ற மாதிரி தான் இதை டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒன்ஸ் குழந்தைங்க இதை விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அது பிடிச்சிடுச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப இந்த ஆப் யூஸ் பண்ணணும், இந்த கேமை வந்து விளையாடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க மொபைல் ஃபோனில் பார்க்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய ஃபுல் அட்டென்ஷனையும் எடுக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த வீடியோஸ் வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி குழந்தைங்க மொபைல் ஃபோனை ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறதுனால குழந்தைங்களோட பிரெயின் வந்து ஓவர் ஸ்டிமுலேட்டிங் ஆகி அவங்க இரிட்டபிலிட்டியும் ஃப்ரஸ்ட்ரேஷனும் வந்து உருவாகும். இந்த டைம்ல வந்து நீங்க மொபைல் போனை வலுக்கட்டாயமா வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு கோபம் தான் வந்து வரும். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் சோஷியல் இன்ட்ராக்ஷன். உங்க குழந்தைங்க ரொம்ப நேரம் மொபைல் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய ஸ்கிரீன் டைமிங் வந்து லிமிட் பண்ணுங்க. உங்க குழந்தை கூட வந்து நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா மொபைல் போனை ரொம்ப நேரம் யூஸ் பண்றதுனால அவங்களுடைய எமோஷன்ஸை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும், எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது.